வேரியஸ் கண்ட்ரோலிங் மெக்கானிசம் அண்ட் டிசார்டர்ஸ். வேரியஸ் கண்ட்ரோலிங் மெஷர். இந்த யூரின் வந்து ரொம்ப மைன்யூட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு எப்போ இருந்து மெயின்டைன் பண்ணுதுன்னா நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற போதிலிருந்து நம்ம யூரின் போக ஆரம்பிப்போம். அதிலிருந்து நம்மளை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த சிஸ்டமை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்னி மாத்திரம் ஒருத்தர் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களாம் கேரண்டியாக 100 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள்லாம் வந்து சுத்தமாக இருக்கணும். ஸோ கண்ட டாய்லெட்லலாம் போகக்கூடாது. கண்ட டாய்லெட்டில் போகணும், கையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இடத்துல க்ளீனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கிட்னிஸ் வந்து நீட்டாக இருக்கும். தேவையில்லாத மாத்திரைகள், ஆல்கஹாலு, இந்த சமுதாயத்தில் இருக்கிற சில பாக்கு இதெல்லாம் வந்து தே ஆல் ஸ்பாயில் கிட்னி. ஸோ இந்த கிட்னி வந்து இந்த நெஃப்ரான் சொன்னால எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது, அது மைன்யூட்டாக வேலை பார்க்குது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு ஆஸ் அ டாக்டர் நீங்கள் தான் சமுதாயத்துக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் டாக்டருங்கிறத பதிவு பண்ணி நீங்கள் டாக்டர்னு திங்க் பண்ண ஆரம்பித்தாலே நீட் அப்படியே அப்படின்னு தூட்டி தள்ளிட்டு போயிடுவீங்க. ஓகே. ஸோ இது எல்லாம் கண்ட்ரோலிங் மெக்கானிசமை நீட்டாக எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அதான் ஃபஸ்ட்டு மெக்கானிசம். ஸோ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் எப்படின்னா, கிட்னி ஆஃப் ஹையர் வெர்டிப்ரா, தட் இஸ் சச் அஸ் மேமல்ஸ், பேர்ட்ஸ், மேனு, இவங்க எல்லாம் ஹேஸ் த எபிலிட்டி ஆஃப் அப்சார்பிங் மோர் அண்ட் மோர் வாட்டர் ஃப்ரம் த டியூபுலா ஃபில்ட்ரேட் டு கன்சர்வ் வாட்டர் அண்ட் மேக் த யூரின் மோர் கான்சன்ட்ரேட்டட். ஸோ உடம்புக்கு தேவையான தண்ணியை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இருக்கிறது. This can be achieved by special mechanism known as counter current mechanism. The basic concept of the mechanism is given below. என்னென்னு பார்ப்போம். The basic concept வந்து 2 கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் இருக்கும். ஒன்று வந்து ஹென்லிஸ் லூப்பில், இன்னொன்று வந்து வேசா ரெக்டாவில், கேபிலரி லூப்பில். ஹென்லிஸ் லூப்லையும் வேசா ரெக்டாலையும் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே ஆகும். Play an important role in the mechanism. The flow of filtrate in the limbs of the Henle's loop is in opposite direction and thus it is called as counter current. So the அப்படியே opposite direction play பண்ணுறது counter current. Currentனா towards the stream, counter current just opposite. The flow of blood within the 2 limbs of vasa recta also occurs in the counter current pattern. So Henle's loop counter current, vasa recta counter current. The osmolality, number of osmoles of the solute per liter renal cortical interstitium is the same as 300 milliosmoles per liter. The number matram ஞாபகம் வச்சுக்கோங்க, 300 milliosmoles. And other tissue, but that of the interstitium of renal medulla in the hypertonic with the gradient of hyperosmolality from renal cortex to tip of the medullary papilla. இதில் எவ்வளோ இருக்குன்னா 1200 மில்லி ஆஸ்மால்ஸ் இருக்கும். ஸோ 1200 300 வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணால் அப்போ கிட்னி எவ்வளோ பெரிய ஜாம்பவான், உண்மையாகவே பக்காவான வேலை பார்க்குது கிட்னி. இதோட மெக்கானிசம் எப்படி இது வேலை பார்க்குதுன்னு பார்ப்போமா. த gradient of increasing the hypoosmolarity of the medullary interstitium is maintained by a counter current mechanism and the proximity between the Henle's loop and the vasa recta. This gradient is mainly caused by the to and fro movements of sodium chloride, உப்பு and urea, sodium chloride and urea to and fro அது வாட்டரை வச்சு அதை வச்சு தான் அது மெயின்டைன் பண்ணுது. The transport of these substances is facilitated by special arrangements of the Henle's loop and vasa recta. And the 2 aspects of this mechanism, counter current வந்து multiplication method, counter current exchange method in vasa recta. So sodium chloride is transported out by the ascending limb of the Henle. These enters into the descending limb of the vasa recta. So sodium chloride வந்து ascending limb of Henle வெளியில் வந்துட்டு இது enters into the descending limb of the vasa recta. So loop of Henle வேற, vasa recta வேற. So loop of Henleலேருந்து வெளியில் வந்து vasa rectaக்குள்ளே என்ட்ரு ஆகுது. Sodium chloride is returned to medullary interstitium by the ascending part of the vasa recta, but contrarily the water diffuses into the blood of the ascending limb of vasa recta and is carried away into the general blood circulation. அப்புறம் permeability to urea is found only in the deeper part of the thin ascending limb of the Henle's loop and collecting ducts.
ஸோ பெர்மிபிலிட்டி யூரியா திருப்பி நம்ம உள்ளுக்குள்ளார வர்றதுக்கு வந்து டீப்பர் பார்ட் ஆஃப் தின் அசெண்டிங் limb of Henle and collecting ducts. So urea diffuses out of the collecting duct and enters into the thin ascending limb. A certain amount of urea recycled in this way is trapped in medullary interstitium by the collecting tubules. Thus collecting tubules also play a minor role in this process. The countercurrent mechanism helps in the maintenance of the concentration gradients in the medullary interstitium. சரிங்களா? Presence of such gradient helps in a easy passage of water from collecting tubules, resulting in the formation of concentrated urine, nearly 4 times concentrated than the interstitial filtrate. Okay, so next எப்படி வந்து பாக்குதுன்னு பாப்போம். Next regulation வந்து to maintain the homeostasis, the regulation of water and solute concentrates of the body fluid is performed by the kidney. The vertebrate kidney is very flexible in the functioning. It excretes larger quantities of dilute urine when water is abundant in the body tissue and small amount of concentrated urine when there is a shortage of water. அப்புறம் ஹார்மோன்ஸ் act as an important signaling molecule in controlling the regulation of water content in the blood and helps the kidney. The functioning of the kidney is efficiently monitored and regulated by hormonal feedback mechanism involving the hypothalamus, juxtaglomerular apparatus and to certain extent ஹார்ட்டும் இது மூணு சேர்ந்து தான் அந்த வாட்டர் லெவலை கரெக்டாக இது பண்ணுது. ரெகுலேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கிட்னி கேன் பி டிஸ்கஸ் அண்டர் த ஃபாலோவிங் ஹெட்டிங்ஸ். என்னென்ன ஹெட்டிங்ஸ் பார்ப்போம்? ரெகுலேஷன் பை த ஹைப்போதலாமஸ், ரெகுலேஷன் பை ஜக்ஸ்டாக்ளாமரல் apparatus, ரெகுலேஷன் பை ஹார்ட். இது மூணு சேர்ந்து தான் இது பண்ணுது இல்லையா? ஸோ ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது? எக்ஸசிவ் பாடி ஃப்ளூயிட்ஸ், நம்ம நிறைய தண்ணி குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. பர்டிகுலராக வந்து இந்த சாராயம் குடிக்கிறவங்க கொஞ்சம் விட்டான்னு நிறைய தண்ணி அவன் பாட்டு பீராக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா பாடி ஆக்டிவேட்ஸ் த ஆஸ்மோ ரெகுலேட்டர் ப்ரெசன்ட் இன் த பிளட் வெசல்ஸ். ரத்தத்தில் இருக்கிற ஒரு ரிசப்டாரை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஹைப்போதலாமஸ் தஸ் செக்ரீட்டிங் ரிலீஸ் ஆஃப் த ஏடிஹெச். ஏடிஹெச் த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். டயூரிசிஸ்னா யூரின் நிறையா போகிறது. ஸோ ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் வேசோப்ரெசன்ஸ் ஃப்ரம் த நியூரோ ஹைப்போதிசிஸ். பிரெயினில் பிட்யூட்ரி கிளாண்டில் நியூரோ ஹைப்போதிசிஸ்ன்னு இருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் படிப்போம். The ADH releases increases water reabsorption from DCT, from distal convoluted tubule. An increase in the body fluid volume switches off and the osmoregulator and suppresses the ADH and releases the complete the feedback. So ADH வந்து செக்ரேட் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நிறைய யூரின் போவீங்க. ADH வந்து also causes contraceptory effect on the blood vessels of the glomerulus, thus increasing the pressure for the faster filtration. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து juxtaglomerular apparatus என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். As blood pressure, glomerular blood flow decreases, the cells of the glomerular filtration releases enzyme called renin. ஸோ blood pressure வந்து அதிகமாகும், glomerular filtration decrease ஆகும். அப்போ வந்து juxtaglomerular apparatus renin ப்ரொடியூஸ் ஆகும். இந்த renin converts to angiotensin in blood to angiotensin 1. Angiotensin 1 இருந்து and angiotensin 2. இது ரெண்டும் active form. This mechanism is generally known as renin angiotensin mechanisms. Angiotensin has the following effects. Raises the blood pressure by constricting blood vessels, being a powerful vasoconstrictor and thereby glomerular filtration rate. அப்புறம் நம்பர் 2 வந்து activates the adrenal cortex to release aldosterone. Aldosterone எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து வருது. அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து கிட்னிக்கு கொஞ்சம் பின்னாடி மேலே இருக்கும், பட் இட் இஸ் செப்பரேட் ஆர்கன். அதை நம்ம வந்து ஹார்மோன்ஸில் படிப்போம், லாஸ்ட் சாப்டர் நினைக்கிறேன். அதுலேருந்து நம்ம வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் படிப்போம். அதில் தான் ஆல்டோஸ்டரான் ரிலீஸ் ஆகுது. ஆல்டோஸ்டரான் காசஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த டிஸ்டல் பார்ட்ஸ் ஆஃப் த டிபியூல். This also lead to an increase in blood pressure and glomerular filtration rate. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெகுலேஷன் பை த ஹார்ட் என்னடா பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லேருந்து ஒரு ஃபேக்டர், இட் இஸ் கால்ட் அஸ் ஏட்ரியல் நெட்ரிட்டிக் ஃபேக்டர், NATRIURETIC, ANFன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஏட்ரியா ஆஃப் த ஹார்ட். When blood volume decreases,
This causes dilatation of the blood vessels, and thereby decreases the blood pressure. The attenuate factor on the ANF also inhibits sodium and chloride ions reabsorption in the distal convoluted tubules and increases the concentration of the urine.